இப்ப அப்படி இல்ல பட்டினத்தாரு கையில ஒரு ஓடு வச்சிருந்தாராம். ஆமா. அந்த ஓடே பெரிய சுமைன்னு இது ஒரு பெரிய சொத்துன்னு சொன்னா யாரு? பத்ரகிரி சொன்னா. இல்ல பத்திரகிரி யாருக்கிட்ட ஒரு ஓடு இருந்தது, ஒரு நாய் இருந்தது. அதுதான் அந்த இடைமருதூர் என்ற திருவிடைமருதூர் கோயில்ல வாசல்ல மேல கோபுரத்துல ஒருத்தர் கீழே கோபுரத்துல ஒருத்தருமா பிச்சை எடுக்கிறாங்க. சிவபெருமான் சோதிக்க நினைச்சு ஒரு அடியாரா வந்து பட்டினத்தாள்கிட்ட ஏதாவது இருந்தா குடியான்னு கேட்க, நானே பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறேன். எத்தனை நவகோடிக்கு சொந்தக்காரர்? 9 கோடிக்கு சாமியார். அவளை கோடீஸ்வரன் சாமியார் வந்து சாமியார் ஆயிட்டார். ஒண்ணு இல்ல, நீ வேணா கீழே கோபுரம் மேல கோபுரத்துக்கு போ, அங்க ஒரு குடும்பஸ்தன் இருக்கேன், அவன்கிட்ட போய் கேளு. குடும்பஸ்தன் அவற்ற ஒண்ணு இல்ல, அவற்ற ஒரு ஓடுதான் இருந்துச்சு. ஒரு திருவோடு ஒரு நாய் தான் இருக்கு. நாய் பக்கத்துல படுத்து கிடக்கு. இங்க இருந்து போய் ஐயா ஏதாவது இருந்தா கொடுங்க, நீங்க நம்மள குடும்பத்தையும் கீழே கோபுரத்துல சொன்னாரு. என்ன குடும்பத்தையும் சொல்லிட்டாரு அந்த ஆளு. என்கிட்ட இருக்கிறது இந்த ஓடுதானே, இதுக்கே என்ன குடும்பத்தைன்னா இதை விட சொத்து வச்சிருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஓடு என்ன விட்டு ஓடுன்னு போட்டு உடைச்சாரு. நாய் தலையில போட்டு உடைக்க நாய் மோட்சம் அடைந்ததான் ஒன்று. முதல்ல நாய் மோட்சம் அடைந்தது, பிறகு ஓடு போட்டு உடைச்சதுனால அன்னைக்கு அவருக்கு மோட்சம் கிடைச்சது. திருவிடை மருதூர். பெரிய